சிபில் ஸ்கோர் இம்ப்ரூவ் பண்ணுவது எப்படி? சிபில் ஸ்கோர்னா ஃபர்ஸ்ட் என்ன? ஹியூமனுக்கு எப்படி ஹார்ட் இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி பேங்கிங்க்கு சிபில் ஸ்கோர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சிபில் ஸ்கோர் எதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுறாங்க? 300 to 900 இந்த ரேஞ்சில் சிபில் ஸ்கோர் கால்குலேட் பண்ணுறாங்க. லோ சிபில் ஸ்கோர் இருந்தால் எந்த லோனும் வாங்க முடியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு சிபில் ஸ்கோரை பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். சிபில் ஸ்கோர் இம்ப்ரூவ் பண்ண ஈஸியாக ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ் பார்ப்போம். இஎம்ஐ கிரெடிட் கார்டு பில் கரெக்ட் டைமுக்கு பே பண்ணணும். டிலே பேமெண்ட் பண்ணவே கூடாது. கிரெடிட் கார்டு ஃபுல் லிமிட் யூஸ் பண்ணாதீங்க. எக்ஸாம்பிளுக்கு 1 lakh லிமிட் இருக்குன்னா 30 to 40,000 யூஸ் பண்ணுங்கள். 30 to 40% யூட்டிலைசேஷன் பெஸ்ட். மினிமம் டியூ பே பண்ணாதீங்க. ஃபுல் அமௌண்ட் பே பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஒரே டைமில் நிறைய லோன் அப்ளை பண்ணாதீங்க. டூ மெனி என்கொயரி ஸ்கோர் ஈஸியாக அஃபெக்ட் பண்ணும். ஓல்டு கிரெடிட் கார்டு க்ளோஸ் பண்ணாதீங்க. ஓல்டு அக்கௌண்ட் ஹிஸ்ட்ரி ஸ்கோருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். லோன் செட்டில் பண்ண பாதியில் க்ளோஸ் பண்ணுங்கள். செட்டில்னு ரிப்போர்ட்டில் வந்துச்சு அப்படின்னா நெகட்டிவ் இம்பேக்ட் இருக்கும். கோ அப்ளிகண்ட் கேரண்டட் கேர்ஃபுல்லாக இருங்க. அவங்க பே பண்ண லேட்டானால் உங்களோட ஸ்கோர் ஈஸியாக அஃபெக்ட் ஆகும். சிபில் ஸ்கோர் பற்றி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னு பார்ப்போம். சிபில் ஸ்கோர் ரேஞ்ச் யூஸ்வலி 300 to 900 இருக்கும். 900க்கு க்ளோஸாக இருந்தால் பேங்க் ரொம்ப நல்ல கஸ்டமர்னு பார்ப்பாங்க. சேலரி விட பேமெண்ட் ஹிஸ்ட்ரிக்கு தான் அதிகமாக இம்பார்ட்டன்ட். ஹை சேலரி இருந்தாலும் லேட் பேமெண்ட்னு ஸ்கோர் கம்மியாகும். கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாமல் இருந்தால் ஸ்கோர் பில்ட் ஆகும் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. அதுக்காண்டி யூஸ் பண்ணாமலாம் இருக்காதீங்க. கரெக்டாக யூஸ் பண்ணால் கரெக்டாக பில்ட் ஆகும். ப்ராப்பராக யூஸ் பண்ணி கரெக்ட் டைமுக்கு பே பண்ணால் ஹிஸ்ட்ரி க்ரியேட் ஆகும். பர்சனல் லோன் விட ஹோம் லோன் சம்டைம்ஸ் பெட்டர் இம்பேக்ட் கொடுக்கும். பிகாஸ் செக்யூர் லோன் பேங்க்னு பார்ப்பாங்க. லோன் ரிஜெக்டட் டைரக்ட்லி ஸ்கோரை அஃபெக்ட் பண்ணாது. ஆனால் ரிப்பீட்டட் அப்ளிகேஷன் கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். ஒன் மிஸ்டு இஎம்ஐ கூட 2 to 3 years இம்பேக்ட் இருக்கலாம். கிரெடிட் மிக்ஸ் இம்பார்ட்டன்ட். கிரெடிட் கார்டு ப்ளஸ் ஹோம் லோன் வெஹிக்கிள் லோன் மாதிரி பேலன்ஸ் ஹிஸ்ட்ரி நல்ல ஸ்கோர் கொடுக்கும். பேங்க் எம்ப்ளாயி கூட சிபில் ஸ்கோர் கம்மியாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்குமே லோன் கொடுக்க மாட்டாங்க. பேங்க் எம்ப்ளாயி மட்டும் என்ன விதிவிலக்கா? 750+ ஸ்கோர் இருந்துச்சு அப்படின்னா லோன் ஈஸியாக அப்ரூவ் ஆகும். இன்ட்ரெஸ்ட் ரேட் கொஞ்சம் கம்மியாகும். ஹையர் கிரெடிட் லிமிட் கிடைக்கும். கிரெடிட் கார்டு லிமிட் இன்க்ரீஸ் ஆனால் யூட்டிலைசேஷன் கம்மியாகி ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகும். சிபில் ஸ்கோர் டெய்லி சேஞ்ச் ஆகாது. யூஸ்வலி மந்த்லி அப்டேட் தான் வரும். ஃப்ராடாக யாராச்சும் உங்கள் பேனை யூஸ் பண்ணி லோன் எடுத்தாங்க அப்படின்னா உங்கள் ஸ்கோர் அஃபெக்ட் ஆகும். ஸோ ரிப்போர்ட்டட் ரெகுலராக செக் பண்ணுறது நல்லது. அதுக்காக அடிக்கடி சிபில் செக் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கோர் ஈஸியாக அஃபெக்ட் ஆகும். ஸோ கரெக்டான இஎம்ஐ பே பண்ணுறது, கிரெடிட் கார்டு பேமெண்ட் கரெக்டான டைமில் பே பண்ணுறது, இது எல்லாமே உங்கள் சிபில் ஸ்கோரை 750 and above ஈஸியாக எடுத்து போகும். பின்ன என்ன, எல்லா பேங்க்லேருந்தும் உங்களுக்கு கிரெடிட் கார்டு லோன்ஸ் அது இதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. ஈஸியாக வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள். இது எல்லாம் உங்ககிட்ட சேர்க்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ண சேனல் தான் மணி பாக்ஸ். டெய்லி லைஃப்க்கு யூஸ்ஃபுல் ஆகிற மணி டிப்ஸ் இங்கே ரெகுலராக வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண